வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். சான்ற பெருமக்களே, இந்த இணையதள நிகழ்விலே இணைந்துள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். இன்றைக்கு தவம் என்ற தலைப்பை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக தவம் செய்ய வேண்டும் என்ற கருத்து மக்கள் மத்தியிலே பரவலாக இல்லை. அந்த இடத்தை தெய்வத்தை வணங்கினால் போதும் என்ற பக்தி எடுத்துக்கொண்டது. அதிலிருந்து சற்று உயர்கின்ற போதுதான் தவத்தினுடைய உட்பொருள் என்ன என்று விளங்கி அதை பயன்கொள்கின்ற போது பல நன்மைகளை, மேன்மைகளை நாம் அடைய முடியும். இன்றைய சிந்தனை புதிய நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தவத்தை பற்றிய கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். அடிப்படையில் தவம் என்பது என்ன? அது எப்படி செய்ய வேண்டும்? ஏன் செய்ய வேண்டும்? செய்யாததால் அடைந்த நட்டங்கள் என்ன? செய்வதால் பெறப்போகின்ற நன்மைகள் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் கண்ணதாசன் பாடலையே கேள்வி பதிலாக பார்க்கலாம். மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா? ஆமாம், எல்லாம் தான் இருக்குது. என்ன செய்வது? அதுக்கு தான் தவம் செய்யணும். வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு தவம் செய்ய வேண்டும். என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை. இது தெரிஞ்சது தானே. ஆனால் தீர்வு என்ன? ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. இது தெரியாதா? ஆனால் முடிய மாட்டேன்றதே. அதுக்கு தான் தவம் செய்யணும். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம் என்று முயலப்படும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது நாம் விரும்புகின்ற அனைத்து நன்மைகளையும் பெறக்கூடிய வழி தவம் செய்தல் என்கிறார். கண்ணதாசனின் இந்த வரிகளுக்கு மூலம் ஸ்ரீமத் பகவத்கீதை. அங்கேயும் குருச்சேத்திரத்தில் பாருங்கள், மயக்கம், கலக்கம், குழப்பம், நடுக்கம், இப்படி அனைத்திலும் சிக்கி தடுமாறுகின்ற மனித வர்க்கத்தின் பிரதிநிதி அர்ஜுனன். பீஷ்ம தாத்தா இருக்கிறாரு, ஆச்சாரிய துரோணர் இருக்கிறாரு, பெரியப்பா பிள்ளைக 100 பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேரையும் கொன்று ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைதானா என்று மிக பெரும் தடுமாற்றம். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, நீ உடல் சார்ந்த பந்தங்களால் தடுமாறுகிறாய். இந்த உடல் நிலையானதா? இந்த உடலை கட்டிக்கொண்டது எது? இந்த உடலுக்கு மூலம் எது? அந்த உயிரை பற்றிய, ஆத்மாவை பற்றிய விளக்கம் தெரிந்தால்தான்
இந்த சிக்கலிலிருந்து விடுபட முடியும். அழிகின்ற இந்த தேகத்திற்குள் அழியாத ஆத்மா குடிகொண்டுள்ளது. தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறையாக புதிய புதிய உடல்கள் மூலமாக ஆத்மா பயணித்து கொண்டே இருக்கும். அந்த காந்த களமாகிய ஆத்மா ஒருபோதும் மாய்ந்து போவது இல்லை. இதிலிருந்து ஆத்மாவிலே பதிந்திருக்கின்ற கர்ம பலன்கள் என்ற பந்தங்களிலிருந்து விடுதலை பெறும் வழி என்ன என்றால், கர்ம யோகத்தை வாழ்க்கை நெறியாக பின்பற்றுவது. கர்மா என்பது மனம் சார்ந்தது. அதன் விளைவு இன்பம் அல்லது துன்பம். கர்ம யோகம் என்பது அறிவு சார்ந்தது. அதன் விளைவு இன்பம் மாத்திரமே. எனவே கர்ம யோகத்தின்படி பற்றற்ற நிலையிலே என்னுள் இருக்கின்ற இறைவனை செய்ய வைக்கின்ற செயல்களை நான் ஒரு கருவியாக இருந்து செய்கின்றேன். நான் இல்லாவிட்டாலும் இந்த செயல் வேறு யார் மூலமாகவாவது நடந்தே தீரும் என்று கர்ம பலன்களில் பற்று வைக்காமல் செய்கின்ற மனப்பக்குவம் கர்மயோகி. அந்த கர்மயோகத்தை அடைவதற்கு வழி என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஞானேந்திரியங்கள். இந்த 5 புலன்களில் மனம் வைத்திருக்கின்ற பற்றுதல், அதிலிருந்து மனதை விடுவிக்க வேண்டும். அடுத்து கைகள், கால்கள், வாய், இருவாய், கருவாய் என்ற கர்மேந்திரியங்கள் 5. அது பழக்கத்திற்கு ஆட்பட்டவை. அந்த பழக்கத்திலிருந்து அடுத்து விடுதலை பெற வேண்டும். இது ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று 4வது அத்தியாயம். அடுத்து எண்ணங்கள் பிறக்கின்ற இடம் மூளை. அதை தோற்றுவிக்கின்ற காரணி மனமாகிய ஜீவகாந்த அலைகள். மனம் பிறக்கின்ற இடம் ஆத்மா. அப்போ மனதிலிருந்து எண்ணங்களிலிருந்து பற்றுகளை நீக்குவது சந்நியாசி யோகம் 5வது அத்தியாயம். அதற்கு பிறகுதான் தியான யோகம் 6வது அத்தியாயமாக பேசப்படுகிறது. அப்போ தியானம் வருவதற்கு முன்பே புலன் பற்று, பொருள் பற்று, மக்கள் பற்று இவற்றிலிருந்து விடுதலை பெற்றால்தான் தவத்தின் சுவையை அறிய முடியும். இல்லை என்றால் கையை கோத்து கண்ணை மூடி உட்கார்ந்துக்கலாம். மனசு எங்கே இல்லாமோ ஓடிக்கிட்டே இருக்கும். அமைதி அமைதி அமைதின்னு முடிக்கிற போது ஐயோ தான் முடிச்சிட்டாங்க அப்படின்னு திரும்பி வந்துடும். இந்த தவத்துக்கு பலன் என்ன? எனவே தவத்தின் அசல் நிலை என்ன? எது தவம் என்றால், ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை என்கிறார் மகரிஷி. ஒன்றையும் நினையாது. அப்போ நினைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அத்தனை பற்றுகளிலிருந்து மனம் விடுபட்டிருக்க வேண்டும். அப்போதான் எண்ணமற்ற நிலை வரும். இப்போ ஒன்றையும் நினையாது, தன்னையும் மறவாது. அப்போ தன்னையும் மறவாத நிலை என்றால் இந்த உடல் என்ற உணர்ச்சி ஒடுக்கம் பெற்று உணர்வாக அமைதி நிலையில் நிற்கணும். அதுதான் சமாதி நிலை. ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை சமாதி. அதை அடைவதற்கான பக்குவத்தை மனம் பெற வேண்டும் அல்லவா? அந்த பயிற்சி முறை தியானம், பயணிக்கின்ற வழி தவம்.
இப்போ தியானம் வேறு தவம் வேறான்னு சந்தேகம் வருது. தியானம் என்றால் தியான் ந தியான. தியான் என்றால் உணர்ச்சிகள், எண்ணங்கள். தியான் ந என்றால் உணர்ச்சியற்ற நிலை, எண்ணம் அற்ற நிலை. அந்த எண்ணமற்ற நிலை வந்த பிறகு மூலாதாரம் முதல் சகசிராதாரம் வரை ஒவ்வொரு மையமாக தப்பி தப்பி உயர்வது தவம். சாதாரண மனநிலைக்கும் தவத்தின் மூலமாக மனம் அடைகின்ற அமைதிக்கும் மிக பெரும் பேதம் உண்டு. இதை பதஞ்சலி யோக சாஸ்திரத்தில் அஷ்டாங்க யோகம் என்று விளக்கியிருக்கின்றார். யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம். இந்த 4 பயிற்சிகளும் உடலை பக்குவப்படுத்துவதற்கான, சுத்தப்படுத்துவதற்கான வழிமுறைகள். பிரத்யகார, தாரணா, தியான, சமாதி என்பது மனதை பக்குவப்படுத்துவதற்கான வழிமுறைகள். பொதுவில் இந்த மனம் புற உலகத்தோடு தொடர்பு கொள்கிறது. லௌகிக பொருட்களாக, உறவு நட்பாக, வெளி உலகத்தோடு தொடர்பு கொண்டு பெறுகின்ற அனுபவங்களுக்கு அடிப்படை என்ன? உயிர் சக்தி, ஜீவன் சக்தி செலவு ஆகினால்தான் உணர முடியும். கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேக்னட்டிசம் இஸ் பர்செப்ஷன். ஜீவகாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே அனுபவங்கள். அப்படி தொடர்ந்து அனுபவிக்க இருப்பு குறைவதனால பயம், தாழ்வு மனப்பான்மை, இயலாமை, விரக்தி போன்ற தீய குணங்களும் திறமையின்மையும் வெளிப்படும். இதற்கு மாறாக ஜீவகாந்த சக்தி, உயிர் சக்தி இருப்பு அதிகமானால் உடல் நலம், மன ஊக்கம், மன உறுதி மற்றும் தெளிந்த சிந்தனை இயல்பாகும். அதன் காரணமாகத்தான் வெளியே போகின்ற மனதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவது பிரத்யாகாரா. இப்படி தடுக்கப்பட்ட மனம் குறிப்பிட்ட விக்கிரகத்தின் மேலேயோ அல்லது மந்திர உச்சாரணத்தின் மேலேயோ லயமாவது தாரணா, கான்சன்ட்ரேஷன். இந்த தாரணா பயிற்சி மனவளக்கலையில் எப்படி பொருந்துகிறது என்றால், மகரிஷியின் கருத்துக்களை படித்தல், அவருடைய ஒலி நாடாக்களை கேட்டல், படித்ததையும் கேட்டதையும் சிந்தித்தல், ஆராய்ந்து தெளிதல், இவை அனைத்தும் தாரணையில் அடங்கும். இப்படி ஒரு குறிப்பிட்ட பயிற்சியின் மீது, ஒரு விக்கிரகத்தின் மீது அல்லது ஒரு மந்திரத்தின் மீது நிலைத்து பழகிய மனம் புற அனுபவத்திலிருந்து விலக்கி தன்னுள் திருப்பி உயிர் மீது நிறுத்துகின்ற முயற்சி தியானம், அகநோக்கு பயிற்சி. இது உடற்பயிற்சி செய்கின்ற போது உடல் தவம் என்கிறார் மகரிஷி. உயிர் தவம் என்பது காயகல்பத்தில் துவங்கி குண்டலினி யோகமாக விரிவு பெறுகிறது. இந்த இரண்டுக்கும் ஊடாக பயணிப்பது நம்முடைய மனசு. உயிர் பயிற்சியில் உடலில் இருக்கின்ற 7 உயிர் மையங்களில் மனதை நிறுத்தி பழகின்ற போது ஜீவாந்த சக்தி செலவு தடுக்கப்படுவது மட்டும் அல்ல, அது உற்பத்தி திறன் அதிகப்படுத்தப்படுகிறது. மேலும் மனமானது உயிர் மையங்களில் ஒடுங்குகின்ற போது, சகசிராதாரத்தில் ஒடுங்குகின்ற போது, அதை அடுத்து துவாதசாங்கம்,
சந்திரன், சூரியன், பிரபஞ்சம் என்று அந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து அபூர்வ ஆற்றலை சாதனை படைத்தலும் சாத்தியமாகும். இப்படி உயிர் மீது மனம் நிலைக்கின்ற போது செலவு குறைவது மட்டும் அல்ல, உடல் நலம், உயிர் திறம் மற்றும் காந்த திணிவு அதிகமாகும். இந்த மூன்றும் மேன்மை அடைய அடைய தவம் எளிதில் வசமாகும். அப்படி வசமான மனம் தன்னுள் இருக்கின்ற ஜீவாத்மா அதை உணர்கின்ற போது ஆத்ம தரிசனம் பெறுகிறது. இந்த ஜீவாத்மாவை போலவே பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற நிறைந்திருப்பது பரமாத்மா என்ற சக்திகள தவத்தில் லயமாகின்ற போது பரமாத்ம தரிசனம் பெறுகிறது. இதையும் கடந்த நிலை சமம் ஆதி சமாதி. தன் மூலமாகிய சுத்த வெளியாகிய தெய்வத்தோடு ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்ற முழுமை பெற்ற நிலை பூர்ண பிரஜை என்றும் தெய்வ தரிசனம் என்று சொல்லக்கூடிய உச்சக்கட்ட நிலை. இப்படி இறை தத்துவத்தையும் இறை நீதியையும் அனுபவத்தில் விளங்கிக் கொள்வதால் நாம் பெறுகின்ற நன்மைகள் என்ன? முதலாவது, உடல் இயக்கம் சீராகும். இரத்த அழுத்தம், வெப்பம் இவற்றை சமமாக வைத்துக்கொள்ள மனதுக்கு நடுநிலை அவசியம், பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதற்கு வாழ்வில் சந்திக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தருவது தவம். இந்த பக்குவத்தில் உறவு நட்போடு கலந்துரையாடுகின்ற போது கருத்து வேறுபாடுகளும் பிணக்குகளும் இல்லாத காரணத்தால் உறவும் நட்பும் மேன்மை அடையும். இப்போ எல்லாம் தவத்தால் பெறக்கூடிய நன்மைகள். இப்போ ஜீவாத்மா என்ற கர்ம வினை பதிவல் உள்ள ஒரு களம், கலங்கப்பட்ட ஆத்மா. இது சமாதி நிலையில் சுத்த வெளியோடு கலப்புறுகின்ற போது என்ன நிகழ்கிறது என்றால், இப்போ கழிவு நீர் கடலில் கலக்கிப்பதனால் கடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதே போல கலங்கப்பட்ட இந்த ஜீவாத்மா தூய்மையான சுத்த வெளி கலப்புறுகின்ற போது இந்த ஆத்மாவின் கலங்கங்கள் சுத்த வெளியில் போகின்றன. அதனுடைய தெய்வீகம் நமக்குள் வருகிறது. உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்கிறார் மகர்ஷி. எனவே நாம் பெற வேண்டிய அனைத்து மேன்மைகள் என்ன? உடல் நலம், மனபலம், நட்பு நலம், ஆத்ம தூய்மை, பிரம்மஞானம். இந்த 5 வளங்களையும் அள்ளித் தருகின்ற அற்புத பெருநிதி தவம். அதனால் தவம் செய்தே ஆக வேண்டும் என்பது நம்ம உணர முடியதல்லவா? வேறெந்த வகையிலாவது இந்த நன்மைகளை நாம் பெற முடிந்ததா? சரித்திர சாட்சி என்ன? பெற முடியவில்லை என்பது தானே. அது பெற முடியாதது மட்டும் அல்ல, இயற்கையில் நாம் கொண்டு வந்த அனைத்து மேன்மைகளும் இழந்து போனது இதனால் தானே. இன்றைக்கு நாம் படுகின்ற அத்தனை அவஸ்தைகளுக்கும் காரணம் தவம் செய்யாதது தான். அதை வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகின்ற போது,
27வது அதிகாரத்தில் தவத்தை பற்றி பேசுகிறார். அதுக்கு முன்னாடி என்ன என்ன தகுதிகளை பெற்றிருந்தால் ஒரு மனிதன் தவம் செய்வதற்கான தகுதி பெறுகிறான். அந்த கேள்விக்கு பதில் கடல் வாழ்த்து, வான் சிறப்பு, நீற்றார் பெருமை, அரண் வலியுறுத்தல், பிறகு இல்வாழ்க்கையில் வாழ்க்கை துணை, மக்கட்பேறு, அதில் பெறுகின்ற பக்குவம் அன்புடைமை, விருந்தோம்பல், இனிமை கூறல், செய்நன்றி அறிதல், நடுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறஞ்சில் விழையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெகாமை, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்புருவறிதல், ஈகை, புகழ், அருளுடைமை, புலால் மறுத்தல். இந்த 26 தகுதிகளுக்கு பிறகுதான் தவத்தை வைக்கிறார். இந்த தவம் செய்கின்ற போது அடுத்து வரக்கூடிய சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகளை எப்படி நாம் தவிர்த்து கொள்வது என்பதை கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, இதெல்லாம் பின்பற்றுகின்ற போது தான் நிலைத்த பொருளாகிய சுத்த வெளி, அதை அறியாததால் இந்த வாழ்க்கை நிலையாமை நமக்கு புரியவில்லை என்பதை 34வது அதிகாரத்தில் நிலையாமை விளக்குகிறார். அதை புரிந்துள்ள பிறகுதான் மனம் துறவு மேற்கொள்கிறது. அந்த துறவின் அடுத்த நிலை என்ன? அந்த தெய்வத்தை உள்ளது உள்ளவாறு அகக்காட்சியாக அனுபவத்தில் பெறுவது மெய் உணர்தல். அதை உணர்ந்த பிறகுதான் இயல்பாக உடல் சார்ந்த தேவைகள் கூட அற்றுப்போகின்றன. அவா அறுத்தல். அந்த தெய்வமே தெய்வ நீதியாக, கூறுதல் அறமாக, செயல் விளைவு தத்துவமாக வெளிப்படுகிறது என்பதை ஊழ் என்ற 38வது அதிகாரத்திலே கொடுத்து அறத்துப்பாலை நிறைவு செய்கின்றார். இந்த அறத்தை கற்றுக்கொண்டுதான் பொருட்பாலுக்கு போகணும். அந்த தர்மத்தின்படி ஈட்டிய பொருளை கொண்டு இல்லறத்தில் இன்பங்களை தூய்க்க வேண்டும். இப்படி வள்ளுவம் காட்டிய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா, அறத்தை மதித்து தர்மத்தில் பொருள் ஈட்டி சிக்கனமாக செலவு செய்து வாழ்க்கை துணையோடு இன்பத்தை தூய்த்து வீடு பெற்றை அடைவது. அந்த வகையிலே தவத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது முதல் குறள் சொல்கிறது, உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. அதாவது தவம் செய்வதன் வெளிப்பாடு என்ன? ஒருவர் தொடர்ந்து தவம் செய்கிறார் என்றால் எப்படி அவர் தவம் செய்கிறார் என்பதை மற்றவர்கள் அடையாளம் காண்பது. அதற்கு வழி அவருடைய வாழ்க்கை கூர்ந்து கவனிக்கிறோம். அவருடைய செயல்பாடுகள் 2 வகையில் வெளிப்படுது. ஒன்று உற்ற நோய் நோன்றல், இரண்டாவது உயிர்க்கு உருகன் செய்யாமை. இப்போ உற்ற நோய் என்பது என்ன? நலமான வாழ்வுக்கு பசி, தாகம், உடல் கழிவின் தேக்கம், விபத்துக்கள், இது எல்லாமே இயல்பாக எழுகின்ற தேவைகள். அந்த தேவையின்பால் உறுத்தப்படுகின்ற துன்ப உணர்வுகள், அவற்றை நீக்கிக் கொள்வது தான் உற்ற நோய் நோன்றல். அதாவது இயற்கையாக உள்ள இன்னல்களை நீக்கிக் கொள்வது உற்ற நோய் நோன்றல். இதனோடு பிறரையும் தன்னை போல மதித்து அவரது துன்பத்தை நீக்க முயல்வது ஈகை என்ற செயல்பாடு. அப்போ தன்னுடைய துயரங்களை நீக்கிக் கொள்வது, அதேபோல் மற்றவர் துன்பத்தை நீக்குவதற்கு துணை செய்வது, இது உற்ற நோய் நோன்றல். அடுத்து உயிருக்கு உருகன் செய்யாமை. இவற்றின் மறுபக்கமாக தன்னால் தன் உடலுக்கும் மனதுக்கும்
மற்ற எந்த ஜீவனுக்கும் எந்த வகையிலேயும் துன்பம் வராத அளவில் தன்னுடைய எண்ணம், சொல், செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது உயிருக்கு உருகன் செய்யாமை. இந்த 2 பண்புகளே தவத்தால் பெற்ற மனித நேயத்தின் வெளிப்பாடு. இப்போ சமூகத்தில் மனித நேயம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தவம் செய்யாமல் இந்த மனித நேயம் முழுமை பெறாது என்பதே வள்ளுவனின் எடுத்துக்காட்டு. இந்த கருத்தை மகரிஷி அவர்கள், நான் எனது வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். 2 ஒழுக்கம். அப்போ உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை, இது 2 ஒழுக்கம். இந்த 2 ஒழுக்கத்தை மகரிஷி அவர்கள் நமக்கு எளிமையாக சொல்கிறார். அடுத்த குறளில், தவமும் தவம் உடையார்க்கு ஆகும், அவம் அதனை அஃது இலார் மேற்கொள்வது. தவமும் தவம் உடையார்க்கு ஆகும். பணக்காரன் தான் செல்வந்தனாக முடியும். திருடனுக்கு இன்னொரு திருடங்கோடு தான் நட்பு உண்டாகும். ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு தான் கூட்டணி போடும். இதுபோல இனம் இனத்தோடு சேர்கிறது, அதேபோல் தவம் தவத்தோடு சேர்கிறது. அதுதான் தவமும் தவம் உடையார்க்கு ஆகும். அப்போ தவம் செய்கின்ற ஒருவர் தவம் செய்கின்ற இன்னொருவரோடு நட்பு பாராட்டுவது மட்டுமல்ல, நமக்குள் தவம் சித்திக்க வேண்டும் என்றால் தவம் செய்த அனுபவம் இருக்க வேண்டும். அது தொடர்ந்து தலைமுறைகளாக வரணும். அப்படி வந்துவிட்டால் தவம் எளிதில் வசமாகும். இப்படி தவத்தின் வெளிப்பாடு, தினசரி தவம் செய்வதால் கூடுகின்ற தவ சக்தியின் வெளிப்பாடு என்ன? துன்பத்தை நீக்குகின்ற எண்ணம், சொல், செயல். சரி, தவம் செய்யாதவர்கள் என்ன செய்வாங்க? அவம் அதனை அஃது இலார் மேற்கொள்வது. தவம் இல்லாதவர்கள், தவம் செய்யாதவர்கள் எதை மேற்கொள்கின்றார்கள்? அவம் அதனை. தவத்துக்கு எதிர்ச்சொல் அவம். ஆண் அவம் ஆணவம். ஆண் ஆன்மா, அவம் என்பது துன்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம், சொல், செயல்களில் மனதை ஆழ்த்துகின்ற பாவனை, ஆணவம். அப்போ தவம் என்பது தர்மம் சார்ந்தது, அவம் என்பது அதர்மம் சார்ந்தது. எந்தெந்த மனிதன் தவம் செய்யவில்லையோ அவனுக்கு ஒரே வாழ்க்கை முறைதான் அதர்மத்தில் சிக்கியே தீருவான். சாமி சொல்லுவாங்க, அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன், சுயநிலையை அறிவறிய கருதவமே போதும். 3வது கவியில், துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம். துறந்தார் என்றால் துறவிகள், அனைத்து பற்றுகளிலிருந்தும் விடுபட்டவர்கள், துறந்தவர்கள். துப்புரவு என்றால் என்னதான் துறவை மேற்கொண்டாலும் பசி இல்லாமல் இருக்குமா? தாகம் இல்லாமல் இருக்குமா? இருப்பதற்கு ஒரு இடம், ஒரு வீடு, உடல் கழிவு நீக்குகின்ற வசதிகள், இது எல்லாருக்கும் தேவைதானே. ஈசனே தானாக தற்பரனாக உணர்ந்த போதும் எழும் பசி உணவால் தானே போக்க வேண்டும். அப்போ துறவையாக இருந்தாலும்
தேவைகள் உண்டு. துப்புரவு. அந்த தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பு எப்படி? துறவிகள் சுயமாக தொழில் செய்ய மாட்டாங்க, சம்பாத்தியம் பார்க்க மாட்டாங்க. அந்த கடமை சமுதாயத்தை சார்ந்தது. எனவே முற்றும் துறந்து சமுதாய நலம் நாடி தெய்வத்தோடு லயமானவர்களுக்கு உடல் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு, கடமை குடும்பத்தாருக்கு உண்டு. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தாஞ்சென்றாங்க, ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று இல்வாழ்க்கையில் சொல்கிறார். அப்போ அதை செய்ய வருகின்ற கடமை வருகின்ற போது மக்கள் துறவிகளை மதித்து போற்றி அவருடைய தேவைகளை செய்து கொடுக்குறாங்க. சரி, மறுபக்கம் என்ன? மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம். அவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாலே போதும், அதுவே நமக்கு பெரும் பாக்கியம். எல்லா ஐஸ்வர்யங்களும் அவருடைய கடைக்கண் பார்வைப்பட்டாலே நமக்கு கிடைக்கும். நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதனால் துறவிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுத்து விட்டாலே நமக்கு அனைத்தும் கிடைக்கும் என்ற ஒரு அறியாமை இருப்பதனால் நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் தான் தவம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வரவில்லை. மறந்தார்கள், மறந்து போனாங்க. மற்றையவர்கள் தவம். இதில் இன்னொரு வகை பாருங்க. ஆன்ம நாட்டம் இல்லாமல் போலியாக துறவு மேற்கொண்டவர்கள் இதே நிலைதான். தொழில் செய்ய மாட்டாங்க, குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. சமுதாயத்துக்கு என்ன லாபம்? ஆன்ம பலம் இல்லை, தெய்வ ஞானம் இல்லை. அப்போ இந்த போலி துறவையினால் சமுதாயத்திற்கு என்ன நன்மை? ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுக்கும் துப்புரவு இருக்குல்ல, தேவைகள் இருக்குல்ல. அப்போது சமூகத்தில் தன்னால் சாதிக்க முடியாத தனக்கு அப்பாற்பட்ட ஒன்று ஒரு மகான் ஆசீர்வதித்தால் நமக்கு கிடைக்கும் என்ற மூட நம்பிக்கை மக்களிடம் உண்டு. அதனால் துறவியிடம் தெய்வீகம் உண்டா, அனுபவப்பட்டிருக்கிறாரா, உண்மையிலேயே அவர் ஞானிதானா என்று கணிக்கின்ற அறிவும் மக்களிடம் இல்லை. அதனால் வித்தியாசமான காஸ்டியூம், ஒரு தோற்றம், அதை பார்த்தா போதும் உடனே காலில் விழுந்து சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்கோ என்று காலில் விழுந்து காணிக்கை செலுத்தி ஏமாந்து போபவர்கள் கோடிக்கணக்கான பேர். அதனால் இவருடைய வாழ்த்து நமக்கு எந்த வகையில் நன்மை தரும்? உண்மையான அவருடைய வாழ்த்து நமக்கு நன்மை தருவது மட்டுமல்ல, தவத்தை செய்ய சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட போலி சாமியார்கள் என்கிட்ட வந்துட்டு இல்லை, விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. இப்படி எல்லா மேன்மைகளும் இவன் மூலம் கிடைக்கும் என்று ஆதாரமில்லாமல் நம்புவதும் இந்த சமூகத்தில் ஆழமாக வேரூன்றிவிட்ட அறியாமை. வாழ்த்து துணை நிற்கும் என்றாலும் செயலுக்குத்தான் விளைவு. செயலே இல்லை என்றால் விளைவு எப்படி வரும்? அதை தவம் செய்து பக்குவம் அடைந்து பிறகு விட்டுவிட்டு யாராவது நம்ம தவம் பண்ணி நம்மளை வாழ்த்தினா போதும் என்று நினைப்பது ஏன் என்று வள்ளுவர் சிந்தித்தன் விளைவுதான் இந்த குறள். நாமும் தவம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கவில்லை, மறந்து விட்டார்கள் போலும் என்கிறார். இந்த ஆத்மா தனிப்பட்டது. ஆத்மாவுக்கு இந்த உடம்பு ஒரு வாகனம். அப்போ இந்த ஆத்மாவின் பசி ஆத்ம தரிசனம். அப்போ உடல் பசிக்கு எப்படி உணவை தேடுகின்றோமோ இதே போல
ஆத்ம பசிக்கு தவம் செய்ய வேண்டும் அல்லவா? நமக்காக இன்னொருத்தர் தவம் பண்ண முடியுமா? கணவன் சொல்லுவார், எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு முன்ன எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. அந்த கடமையிலே பிரதான கடமை ஆத்ம திருப்தி. அது கிடைக்கின்ற வழி ஆத்ம தரிசனம். அதற்கான வழி தவம். எனவே நமது ஆத்மா நமது வாழ்க்கை. இதில் வெளியிலிருந்து உணவை மட்டுமே நாம் உள்ள அனுப்ப முடியும். வேற எந்த பொருளாவது இந்த உடம்புக்கு உள்ளே போக முடியுமா? எனவே உணவு தான் வாய் வழியாக உள்ளே போக முடியும். மனித மன மாற்றம் என்பது நமக்குள் முகிழ்வது. அது இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. மகிழ்ச்சியே சொல்லுவாங்க, நான் கை காட்டி வழி காட்டுவேன், பயணம் உங்களுடையது, நீங்கள் தான் பயணிக்கணும். ஆறறிவாக வாழ் மனிதர் அதற்கு ஏற்ற பொருத்தமுள்ள பேரு உண்மை பொருள் உணர்தல் என்கிறார் மகர்ஷி. 4வது குறளிலே, ஒன்னார் தெரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். அதாவது துன்பம் கொடுப்பவர்களை தண்டிப்பதும் நன்மை செய்பவர்களை வாழ்த்துவதும் இயல்பு. நமது வினை பதிவுகளில் தர்மம் அதர்மம் என்ற பாவ புண்ணிய கணக்கு இருவகை உண்டு. தர்மத்திற்கு பலனாக நன்மைகள் கிடைக்கும், அதர்மத்திற்கு தண்டனையாக துன்பங்களும் பிரச்சனைகளும் வரும். தவத்தின் மூலம் இந்த தெய்வ ரகசியத்தை புரிந்து கொண்டு தர்மத்தை சார்ந்து வாழ வேண்டும். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமாம், மனதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமாம். அடுத்த குறள், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம் ஈண்டு முயலப்படும். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால், விரும்பியதை சாதிக்க வைராகியம் வேணும். அந்த வைராகியத்தை கொடுப்பது தவம். எனவே தவம் செய்வதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். முயன்று முயன்று பழகி பழகி ஒரு காலகட்டத்தில் மனம் தானாக லயமாகின்ற போது தவம் வரும். செய் தவம் என்று முயலப்படும் என்றார். இந்த செய் தவம் என்றால் செய்த தவம், செய்கின்ற தவம், செய்யும் தவம். கடந்த, நிகழ், எதிர்காலம் 3 காலத்திற்கும் பொதுவானது செய் தவம். எனவே ஒவ்வொரு நாள் மட்டுமல்ல, பிறவிகள் தோறும் அனுதினமும் செய்கின்ற தவமே ஞானத்திற்கு உத்தரவாதம். இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும், அருள் நடன காட்சிதனை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செல் எல்லாம் மாறிவிடும், மெய்ஞானம் மலரும் உள் ஒளியென நமக்குள்ளே. அடுத்த குறள், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. ஏற்கனவே சொன்ன குறள் மீண்டும் நினைவுபடுத்தப்படுகிறது. தவம் செய்பவரே தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற ஐவகை கடமைகளையும் நிறைவாக துல்லியமாக காலத்தில் செய்து முடிப்பார்கள். தவத்தின் மூலம் தேவ நீதியை புரிந்து கொள்ளாத ஆணவத்திற்கு அடிமையாகிவிட்ட மனசு புலன் பற்றிலும் பொருள் பற்றிலும் மக்கள் பற்றிலும் சிக்கி ஆசைகளை பிரசித்து கொண்டே இருக்கும். இவற்றில் சாதிக்க முடிந்தது
முடியாததுன்னு இரு வகை உண்டு. சாதிக்க முடியாததையும் எப்படியாவது அடைய வேண்டும் என்ற வேகம் வந்தால் தர்மம் தவறிவிடும். இந்த மயக்கத்தில் செய்த அதர்மத்திற்கு விளைவாக துன்பம் வரும். வாழ்வின் இனிமை கெட்டுவிடும். ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவுகள், துன்பங்கள் வரும். எனவே தர்மத்தின்படி வாழ்வதற்கு நன்று என்று கண்டபடி செயல் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து ஈதே தவமாம் என்கிறார் மகரிஷி. 7வது குறளிலே, சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. தவம் செய்தால் துன்பம் வராது என்பதல்ல, மேற்கொண்டு பாவத்தை செய்ய விடாமல் தடுக்கும் என்பதே யதார்த்தம். பரம்பரை கர்ம வினைகளுக்கு ஏற்ப இன்ப துன்பம் வந்தே தீரும். தங்கத்தை சுட சுட பொலிவு அதிகமாகும். அதுபோல் துன்பங்களை சந்திக்க சந்திக்க ஆத்மாவின் பாவங்கள் நீங்கி ஆத்ம தூய்மை பெறும். அதனால் துன்பம் வரும்போது தெய்வத்தை பற்றிக்கொள், மனம் சாந்தமாகும். துன்பம் நீங்கியவுடன் தர்மத்தை பற்றிக்கொள், சத்தியம் சாத்தியமாகும். அதனால் துன்பப்படுபவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிறது பைபிள். இதே கருத்து சைவ சித்தாந்தத்தில் ருத்ரமூர்த்தி என்று சொல்வார்கள். சிவத்துக்கு ருத்ரமூர்த்தி என்ற ஒரு பொருள் உண்டு. அதுக்கு என்ன பொருள் என்றால், ருத்ரம் என்றால் துன்பத்தை கொடுத்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துபவன் என்று பொருள். அதற்கு தலைமை மூர்த்தி சிவப்பொருள். எனவே ஒவ்வொரு மனிதனின் தீய கர்ம வினைகளுக்கு தகுந்த துன்பத்தை தந்து அந்த பதிவு நீங்கி விடுவதால் அந்த இடத்தை தர்மம் சூழ்கிறது. அப்போ ஆத்மா தூய்மை பெறுகிறது. இப்படி துன்பத்தின் மூலம் மக்களை தூய்மைப்படுத்துகின்ற கருணையும் சிவனின் ஒரு அம்சமே என்பதனால் சிவனுக்கு ருத்ரமூர்த்தி என்று ஒரு பெயர் வைத்தார்கள். நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது. நித்தியமா மெய்ப்பொருளா நிறைந்த உள்ளம் ஊர் உலக புலன் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா. இப்பேரு தவத்தால் அன்றி யார் பெறுவார் யார் தருவார். அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். 8வது குறளிலே, தன் உயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண் உயிரெல்லாம் தொழும். அதாவது தனக்குள் இருக்கின்ற ஆத்மாவை தரிசித்தவர்கள் மகான்கள். மக்கள் இந்த மகான்களை நாடி வந்து ஆசி பெற்று நல்லவனாக மாறுவதற்கும் துன்பம் நீங்கி அறத்தின்படி வாழ்வதற்கும் குறைந்தபட்சம் மக்கள் முயற்சியாவது செய்யணும் என்றுதான் மகான்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். அதாவது பைபிளில் ஒரு அருமையான வசனம் உண்டு. என்னுடைய தவ சக்தியினால் உன்னுடைய நோயை நான் சுகமாக்கிவிட்டேன், நீ சொஸ்தமானாய். மேற்கொண்டு துன்பம் வாராதபடிக்கு நீ பாவம் செய்யாதிருப்பாயாக என்கிறது பைபிள். அப்புறம் மகானின் ஆசீர்வாதம் இப்போதுள்ள துன்பத்தை நீக்கினாலும் மேற்கொண்டு துன்பம் வராதபடிக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். அப்புறம் மகானின் ஆசீர்வாதத்துடைய பொருள் என்ன? இந்த சனத்தின் துன்பம் நீங்குவது மட்டும் அல்ல, மேற்கொண்டு வராதபடிக்கு நாம் தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்து உள்ளடங்கியிருக்கிறது. அறிவு தன்னை உணர்ந்த நிலையில் அதுவே மெய்ப்பொருளாய் நிற்கும். அறிவு உயர்வுக்கேற்ப
அன்பு, கருணை, ஈகை, தொண்டு இவை தன் இயல்பாக ஓங்கும் என்கிற மகர்ஷி. அடுத்த குறளிலே கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. அதாவது தவத்தில் உயர்ந்து போக போக உடல் நலம் மேன்மை அடைகிறது, உடல் உறுப்புகள் வலிமை பெறுகின்றன. அதனால் இயற்கை நீதிப்படி உள்ள செல்களின் தளர்ச்சி, அந்த சிதைதல் என்பது நிகழாது. பூமி உள்ள வரைக்கும் வாழ்வது ஜீவ சமாதி என்று சொல்கிறோம் அல்லவா. மகான்களும் சித்தர் பெருமக்களும் இந்த சாதனை செய்தவர்கள், மரணத்தை வென்றவர்கள். எனவே உற்ற நோய் நோன்றல், உயிர்க்குறுகன் செய்யாமை என்னும் வாழ்க்கை நெறிகளை பின்பற்றுவோர் மரணத்தையும் வென்றுவிடலாம். அழிகின்ற உடலை அழியாத நிலைக்கு உயர்த்துவது உண்மையான ஆன்மீகத்தின் சாதனை மார்க்கமான தவம். சிவநிலையை அடைவதற்கு தவமிருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார்கள் முன்னாளில் பல்லோர். சற்றும் இப்போது அந்த பயம் நமக்கு இல்லை. நவயோகத்திற்கு ஏற்றபடி வாழ்க்கையோடே நான் என்ற நிலை அறியும் மார்க்கம் ஈதாம். 10வது குறள்ல இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். அதாவது பொருள் வறுமை மட்டுமல்ல, அறிவு வறுமை என்று உண்டு. பொருள் வறுமையில் உள்ளவர்கள் அதிகம். ஆனால் இந்த உலகத்தில் அறிவு வறுமையோ எங்கும் கடவுளைப் போல நீக்கமர நிறைந்திருக்கிறது. படித்தவர்களும் விதிவிலக்கு அல்ல. காரணம், தவம் நோற்பார் சிலர், தவம் நோலாதார் பலர். துன்பங்கள் அனைத்துக்கும் தீர்வாக வருவது எது? அறிவு செல்வம். எனவே உடலளவில் எல்லை கட்டி நிற்கும் சிற்றறிவை பிரபஞ்சத்திற்கு உயர்த்தினால் அது பேரறிவாக, தொகுத்தறிவாக மாற்றம் பெறும். இதற்கு உற்ற துணையாவது தவம். தவம் செய்து மனதை பக்குவப்படுத்தி அறிவாக மாற்றம் பெற்றுவிட்டால் அனைத்து பேறுகளையும் நிறைவாக பெறலாம். இயற்கை வளம் என்ற சொல்லுக்கே இன்றைக்கு வாழ்கின்ற 700 கோடி மக்களின் தேவைகளுக்கு மேல் மிகுதிப்படுவது சர்ப்ளஸ் என்று பொருள். அது குறைவாக தோன்றுவதற்கு காரணம் என்ன என்றால், எண்ணம் தான் தனது என்று இறுகி குறுகி நின்று மண்ணை பொன்னை மென்மேலும் மாறி மாறி நினைந்து செய்கின்ற அதர்மங்கள். இந்த தவத்தை பற்றி வள்ளுவனை தொடர்ந்து பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுபிரான் வருவதற்கு முன்பு ஞானஸ்நானம் செய்து கொண்டிருந்தவர் யோவான். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இப்போது ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் செய்விக்கிறேன். என்னை விட பல மடங்கு சக்தி மிக்கோர் வருகிறார். அவரது பாத ரட்சைகளை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியுடையவன் அல்லேன். அவர் உங்களுக்கு அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் செய்விப்பார். என்ன கருத்துங்க? அவர் உங்களுக்கு அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் செய்விப்பார். அக்னி என்பது குண்டலினி சக்தி, பரிசுத்த ஆவி துரியாதீதம். இப்படி ஒரு குருவின் மூலமாக தீட்சை பெற்று தவத்தில் உயர்ந்தால் அல்லாது ஞானஸ்நானம் என்பதற்கு அர்த்தம் இல்லை. பிறகு யோவானை தேடி இயேசு வருகிறார். அப்போ யோவான் பதைத்து சொல்கிறார், உங்களை தேடி நான் வர வேண்டியிருக்க நீங்கள் என்னை தேடி வருவது எப்படி பொருந்தும்? நீங்கள் எவ்வளோ பெரிய தேவ குமாரன், நீங்கள் இந்த ஆண்டியை போய் தேடி வந்திருக்கிறீங்களே
என்று வருந்துகிறார். அப்போ இயேசு சொல்லுவார், தேவனின் சித்தத்தின்படி செய்வது எனக்கு இனிமையாக இருக்கிறது, அதனால் நீர் எனக்கு ஞானஸ்நானம் செய்வியும். யோவான் இயேசுபிரானுக்கு ஞானஸ்நானம் செய்விக்கிறார். போய் குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு வர சொல்லுவார். அவர் குளித்து குளத்திலிருந்து மேல் எழுகின்ற போது யோவான் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி புறாவை போல் அவர் மீது இறங்கியதை கண்டேன். அதாவது ஒரு 5-4 தலைமுறைகளாவது தவம் செய்த பரம்பரையில் வந்தவர்கள் தீட்சை பெற்றால் அந்த சனமே அவர்களால் அந்த மன அலைச்சூழலை தொட முடியும். அதனால் தான் இயேசுபிரான் தீட்சை பெற்றுடனேயே பரிசுத்தாவி ஒரு புறாவை போல் அவர் மீது இறங்கியதை யோவான் பார்க்கிறார். அதன் பிறகு இயேசுபிரான் கையினால் யோவான் ஞானஸ்நானம் பெறுகிறார். அடுத்து ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் தவத்தை பற்றிய குறிப்பு உண்டா? ராமன் சந்தித்த ரிஷிகள் 10 பேர். முதலாவது குலகுரு வசிஷ்டர், அடுத்து விஸ்வாமித்திரர், பரசுராமர், பரத்வாஜ மகரிஷி, அத்திரி மகரிஷி, சரபங்க மகரிஷி, சுதீக்ஷண மகரிஷி, அகஸ்திய மகரிஷி, வால்மீகி மகரிஷி, துர்வாச மகரிஷி. இந்த 10 ரிஷிகள் மூலமாக ராமன் எதை கற்றுக்கொண்டான்? வசிஷ்ட மகர்ஷியிடம் கல்வியை கற்றான். விஸ்வாமித்திரரிடம் உயிரை பற்றிய ரகசியத்தை அறிந்தான். பரசுராமரிடத்திலே ஆணவத்தை ஒழிக்க வேண்டும் என்று கற்றான். பரத்வாஜ மகர்ஷியிடத்தில் பற்றற்ற வாழ்க்கையே துறவு என்று புரிந்து கொண்டான். அத்திரி மகர்ஷியிடத்தில் மூச்சு பயிற்சியை கற்றான். சரபங்க மகர்ஷியிடத்தில் எண்ணங்களை ஆராய கற்றுக்கொண்டான். சுதீக்ஷண மகர்ஷியிடத்தில் தியானத்தில் மனதை ஒருமைப்படுத்தும் பயிற்சியை கற்றுக்கொண்டான். அகஸ்திய மகர்ஷியிடத்தில் ஆத்ம விளக்கம் பெற்றான். வால்மீகி மகர்ஷியிடத்தில் பிரபஞ்ச அறிவை பிரம்மஞானத்தை பெற்றான். துர்வாச மகர்ஷியிடத்தில் தான் யார் என்றும் அவதாரத்தின் நோக்கம் என்ன என்றும் புரிந்து கொண்டு அந்த அவதாரத்தை நிறைவு செய்கின்ற வகையிலே சரையு நதியில் உடலை விட்டு மீண்டும் சொத்து வழியாக மாறினான். இப்படி மனிதன் பெற வேண்டிய 10 படித்தளங்களை 10 ரிஷியிடத்திலே கற்றுக்கொண்டான் ராமன். அது மட்டுமல்ல, அவன் நீராடிய நதிகள் 7 வனவாசத்தில்: கங்கை, சரையு, தமசா, மந்தாகினி, கோதாவரி, யமுனா, பம்பா. அப்போ இந்த 7 நதிகள் எதை குறிப்பிடுகின்றன? நம் உடலின் 7 ஆதாரங்களை குறிப்பிடுகின்றன. மூலாதாரம் முதல் கொண்டு சகசிராதாரம் வரைக்கும் 7 சக்கரங்களில் மனதை வைத்து பக்குவம் அடைந்தால்தான் ஒருவன் ஜீவாத்மாவை அறிய முடியும், அடைய முடியும். இந்த ஜீவாத்மாவுக்கு மூலமாகிய பரமாத்மாவை அறிந்த நிலையில் தன் கடமைகளை சிறப்பாக ஆற்றி இறுதியில் உடலை விட்டு இறைநிலையோடு சமாதி ஆகவும் முடியும். அந்த பயணத்தில் ராமன் தங்கிய இடங்களிலே 2 குறிப்பிடத்தக்கவை. ஒன்று பஞ்சவடி, இன்னொன்று ரிஷிமுகம். பஞ்சவடி என்பது 5 புலன்கள். ரிஷிமுகம் என்பது குணாதீத நிலை, குணநலப்பேர். 5 புலன்களே வாழ்க்கை என்றாலும் அது சிக்கிக்கொண்டால் மனம் அதில் தன்னை இழந்துவிடும். எனவே அதை தாண்டி குணம் கடந்த நிலையில் ரிஷிமுகம் என்ற அறிவை அறிய வேண்டும். தெய்வத்தை அறிவதற்கு புலன்வயப்பட்ட வாழ்க்கை என்ற அறியாமையிலிருந்து விலகி ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு தனக்குள் இருக்கின்ற உயிரை அறிந்து உயிர் மையங்களை கடந்து துரியத்திலிருந்து துரியாதேதத்தில் நிறைவு பெற வேண்டும் என்பதை காட்டிய இதிகாசம் ராமாயணம். தவம் செய்யாத மக்கள் பட்ட அவஸ்தையை விளக்கியது இதிகாசம் மகாபாரதம். இப்படி மனதை பக்குவப்படுத்தும் முறைகளை கண்ட வரலாறு. அந்த வரலாற்றிலே மனம் அடங்கும் மார்க்கம் பிராணாயாமம் என்று இருந்தது ஒரு காலம். பிறகு சித்தர்கள் கண்ட குண்டலினி யோகம்
கடுமையான பிரம்மச்சரிய விரதம் சார்ந்தது. இல்லறத்திற்கு அது ஒத்துப்போகலை. கடந்த நூற்றாண்டில் காட்டில் இருந்த குண்டலினி யோகத்தை வீட்டுக்கு இறக்குமதி செய்து எளிய முறை தீட்சையாக கொடுத்து சித்தர் கண்ட அதே ஞானத்தை இல்லத்தில் இருந்தே அடைய முடியும் என்று வாழ்ந்து காட்டிய ஞான சித்தர் பகவான் வேதத்ரி மகரிஷி. எளிய முறை குண்டலினி யோகத்தை அறிமுகப்படுத்திய மகரிஷிக்கு நாம் பட்ட நன்றி கடன் அளப்பரியது என்பதை தயவு செய்து உணர்ந்து மதித்து போற்ற வேண்டும். இப்படி தியானத்தின் மூலம் நாம் பெறக்கூடிய ஆத்ம தரிசனம், பரமாத்ம தரிசனம், தெய்வ தரிசனம், இந்த மூன்றுக்கும் அடிப்படை குரு தரிசனம். குரு சாட்சாத் பரபிரம்மம். அந்த குரு காட்டிய வழியிலே குரு தந்த பயிற்சிகளை ஸ்ரத்தையோடு ஆத்மார்த்தமாக அனுதினமும் செய்து பழகி தேர்ச்சி பெற்று பக்குவமடைந்து நாமும் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் நிறைவு பெற்று நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.